ஆ ஆ, இப்ப அந்த 25ஆம் பாடத்துல உள்ளத்தால், இப்ப நான் வந்து ஏற்கனவே 25ஆம் பாடம் வந்து பாத்தீங்கன்னா 161 பக்கம். திருக்குறள் ரொம்ப முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான விஷயம். யாரு? விஜய். வணக்கம் விஜய், வாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், எங்க கவனிக்கிறீங்க விஜய்? வணக்கம் விஜய், எங்க இருந்து கவனிக்கிறீங்க? வணக்கம் விஜய், எங்க இருந்து கவனிக்கிறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ரஞ்சித், எங்க இருந்து பேசுறீங்க ரஞ்சித்? வணக்கம் ஐயா. எங்க இருந்து அருணா பேசுறீங்க? மதுரையில இருந்து. ஓ, ரைட்டு, வணக்கம் வணக்கம் ரைட் ரைட். பேர் ரஞ்சித்னு வருது. அது எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியலங்கய்யா. உங்க பேர் எனக்கு என் கணவர் இல்ல, உங்க பேர் என்ன, நான் மாத்திக்கிறேன். உங்க பேர் என்ன? அருணாங்கய்யா, அருணா. அருணாத். ஐயா பேர் மதன், உங்க பேரு கணவர் பேர் மதன் தானே? ம் ம். மதன் தானே கணவர் பேர் மதனா? ஆமாங்கய்யா. சரி சரி, நீங்க அப்படி இருங்க. சரி. ஆ, தகவல் அனுப்பிச்சு வந்தேன், இப்ப தகவல் அனுப்பிச்சிருந்தேன், அதை வணக்கம். பாத்தீங்களா? தகவல் அனுப்பிச்சிருந்தேனே. பாத்தேங்கய்யா. சரி 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 சரி. எப்பவுமே உங்களுக்கு இந்த 8 மணி நிகழ்ச்சி இருக்கும், அது பார்த்து வர்றீங்களா, இல்ல இப்ப சிறப்பு நிகழ்ச்சின்னு போட்டிருந்தேன் அதை பார்த்து வந்தீங்களா? எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இந்த 4 5 அதுல கவனமா வச்சுக்கணும். இந்த தொடர்ந்து வரோம்னு நினைக்கிறவங்க அந்த 6 நிகழ்ச்சியில 7 நிகழ்ச்சி இருக்குது, ஏதோ 2 நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிக்கணும். விருப்பப்பட்டா தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசிக்கலாம். சரியா? ம். சரி. ஆஹ் வணக்கம். இப்ப நம்ம இந்த உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். அதை ஏற்கனவே நான் வந்து இந்த உணவு பழக்கத்தை, இப்போ உதாரணத்துக்கு நான் உணவு பழக்கத்தை நான் வந்து நிறுத்தியிருக்கேன். உணவு பழக்கத்தை நான் நிறுத்தி இருக்கிறேன். ஆனா நான் வந்து சுத்தத்திற்காக உணவு பழக்கம் நிறுத்தியிருக்கேன். ஆனா மற்றவங்களுக்கு இது தெரியாது. நான் ஒருத்தர் சந்தைக்கு போறேன். அவர் வந்து ஏதோ ஒரு உணவு அருந்திட்டு இருக்காரு. அப்ப நான் போறேன், வாங்க சாப்பிடலான்னு சொல்றாரு. நான் சொல்றேன், இல்லைங்க இப்பதான் சாப்பிட்டு வந்துட்டுன்னு ஒன்று சொல்றேன். அப்புறம் அவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டுட்டு நான் திரும்பி வந்துடுறேன். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு, அவர் வந்து ஒரு மரியாதைக்காக, மரியாதை நிமித்தமாக என்ன சொல்றாருன்னா, சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. நான் என்னன்னா இப்பதான் சாப்பிட்டு வந்துன்னு சொல்றேன். இது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு ஒரு தற்காலிகமா ஒரு பொய் சொல்லியிருக்கேன். நான் வந்து என்னோட உணவு பழக்கம் என்பது வேறு. ஆனால் அவர் மரியாதை நிமித்தமாக கேட்டிருக்காரு. எனக்கு தேவை, அவர் சந்திச்சு அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை வாங்குறதுக்காக போனேன். இப்பதான் சாப்பிட்டு வரேங்கன்னு சொல்றேன். அவர் சரிங்க அப்படிங்கிறது, அவருக்கு செலவு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றேன். அப்புறம் அவர்கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், இந்த இடத்துல சொல்றாரு, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் என்றும் உடன். இப்ப நான் சொன்னது ஒரு பொய். என்ன பொய்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தேவை ஒரு தற்காலிகமா உதட்டளவு ஒரு பொய் சொல்லியிருக்கேன், உள்ளத்தளவுன்னு சொல்லலை. அப்ப அந்த விஷய ஞானத்தை கேட்கறப்ப போறேன். அப்போ ஒரு சம்பிரதாயமாக அவனு கேட்கறாரு, நான் இப்போ சாப்பிடுங்கன்னு சொல்றேன். இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, வாங்க டீ சாப்பிடுங்க, வாங்க காபி சாப்பிடுங்க. இல்லைங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அது ஒரு மரியாதைக்காக போய் சொல்றது, அது வந்து எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உள்ளத்தால் வந்து சொல்லக்கூடாதுங்கிறது தான் விஷயமே. அது மனத்துக்கண் மாசிலன் ஆதல். இப்ப வந்து மனசுல எனக்கு எந்த குற்றம் கிடையாது. அவர்கிட்ட அந்த விஷய ஞானம் கேட்பதற்காக போனேன். அந்த நேரத்துல ஒரு ஒரு செயல், உணவருந்துற செயல் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு மரியாதை கேட்கிறாரு. நான் இப்ப வேண்டாங்க, இப்பதான் சாப்பிட்டு வேற யாரையும் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், எனக்கு உணவு வேண்டாம், செலவு வைக்கக்கூடாதுங்கிறக்க சொல்லிவிட்டு வந்துட்டேன். அவர் சித்த நேரம் பேசிட்டு அவர்கிட்ட வந்து விஷய விஞ்ஞானத்தை கேட்டு நான் வந்துட்டேன். இது என்ன நடந்ததுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் மனத்திறந்து போய் சொல்லவே கிடையாது, என்னுடைய பழக்கம் வேற. எனக்கு தேவை இருக்கிற விஷய ஞானம் தான். இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, மனத்துக்குள்ள குற்றம் இல்லாம, எந்த அழுக்கம் இல்லாம நம்ம ஒரு பொய் சொல்லுவோம். சில நேரத்துல ஒரு அவசரமா ஒரு பக்கம் போயிட்டு இருப்போம். அப்ப யாராவது ஒருத்தர் குறுக்கிடுவாங்க. அப்ப அது இருங்க, நான் வந்தார, ஒரு ஒரு அவசரமான ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அவர்கிட்ட அந்த நேரம் எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம வெறும் சின்ன தற்காலிகமா ஒரு பொய் சொல்லிட்டு அங்கிருந்து விலகி போய் அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிட்டு இருப்போம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து பொய் சொல்றதுனால ஒரு விஷயம் கிடையாது. அப்ப விளக்க முடியாது. அப்ப வந்து தற்காலிகமா சிறிதளவு பொய் சொல்றதெல்லாம் கிடையாது. ஆனால்
ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு பொய் சொல்றது என்பது வேறு. எங்க நாட்டுல பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபா ஒருத்தர் வீட்டுல கடந்தா கூட அது என்றது இல்லைன்னு சொன்னா அவனுக்கு தண்டனையே கிடையாது. இப்பதான் எங்க நாட்டுல அப்படி போயிட்டு இருக்குது. நேத்து கூட பேசினேன். எங்க நாட்டுல வந்து ஒரு நீதிபதி வீட்டுல 300 எத்தனையோ 25 கோடி 30 கோடியோ அந்த அவருடைய பாதுகாப்பு அறையை ஏதோ ஒரு அறை ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு அறையில வந்து 36 கோடி ரூபா கிடக்குது. காவல்துறை இருக்குது, மத்திய அரசினுடைய காவல்துறை இருக்குது, அந்த நாட்டினுடைய உள்ளூர் காவல்துறை இருக்கும். இதெல்லாம் மீறி போய் ஒருத்தர் 36 கோடி ரூபா போட்டிருக்கிறான் அப்படின்னா அந்த காதுல பூச்சித்துற மாதிரி இருக்கு. என்ன பொய் என்ன உண்மை அப்படின்னு நம்ம கண்டுவே பிடிக்க முடியல. உங்க சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஐயா. நீங்க அதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கங்க. காரைக்குடி காரைக்குடி ராஜமாணிக்கம் ராஜாங்கம்மா. வணக்கம். அந்த சத்தத்தை குறைச்சிக்கங்க. இல்லைன்னா கொஞ்சம் வந்து ஒளி வாங்கி அணைச்சி வச்சிருங்க. அங்கே பின்னாடி சத்தம் இருக்குதுங்க. நீங்க பின்னாடி சத்தம் இருக்குது, குறைச்சிங்க. அல்லது நீங்க மட்டும் கேட்டுக்குங்க. சரியா? அணைச்சிட்டேங்க, நான் பேசுறதுல உங்களுக்கு கேட்கும். ஆக அந்த ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு முறை, அதாவது உள் தூய்மை உணவு முறை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நிறைய காணொலி போட்டிருக்கேன். அந்த காணொலி போட்டுட்டு முதல்ல இன்னைக்கு தத்துவத்தை புரியாம யாரும் இது செய்யக்கூடாது. நான் இந்த வேண்டுகோள் வைக்கிறேன். முதல்ல தத்துவத்தை புரியணும். குறைஞ்ச வச்சு 1 மாசமாவது கேட்கணும். மனசுல மாற்றம் வரணும். இந்த எடுத்தேன் கவலத்தில் இதில் யாரும் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? ஆசைப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்தேன் கவுத்தேன் செய்யக்கூடாது. எனக்கு உடனே சொல்லி கொடுங்க அப்படிலாம் இது கிடையவே கிடையாது. புரியுதா? முதல்ல இப்ப சிஸ்டத்தெல்லாம் மாத்தியாச்சு. 1 மாசம் பொறுமையா நீங்க கவனிக்கணும். ஒரு மாசம் என்ன பண்ணணும்? பொறுமையா கவனிக்கணும். இனிமேல் அதெல்லாம் யாரும் வந்து அப்படிலாம் முதல்ல வந்து இனியன்ட்ட வந்து சொல்லிட்டு யாருக்கு அது கத்துக்க முடியாது. அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுது. இனிமேல் புது ரூல். முதல்ல 1 மாசம் கவனிக்கணும். அப்புறம் என்ன நோயின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அது வந்து இந்த விஷயத்த சொல்லுவான். அதுக்கப்புறம் நீங்க 10 மாசம் செய்யணும். இப்படியெல்லாம் சிஸ்டமா வந்தா தான் இது ஒழுங்கா கொண்டுட்டு போக முடியும். புரியுதா? எப்படி நீங்க வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்கன்னா அவர் சொல்றதெல்லாம் கேட்குறீங்களா, அதே மாதிரி ஒரு கல்லூரியில படிக்க போனாலும் சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு மருத்துவ கல்லூரிக்கு போனீங்கன்னா சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி அப்படித்தான் நான் கொண்டு வர போறேன். ஏன்னா எடுத்தேன் கருத்தில் யாரும் இது செய்ய முடியாது. அப்படி வேணும்னா நீங்க புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நீங்களே செஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா இதுல எல்லாமே அவர் செஞ்சு பார்த்துட்டாரு. அவரை உடம்ப சுத்தப்படுத்தியிருக்காரு. கடுமையான பல நோய்கள் அந்த 10வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா அனுபந்தம் இருக்கும். 10வது அத்தியாயத்துல எல்லாமே போட்டாரு. எனக்கு என்ன நோய் இருந்தது, எப்படி நான் குணமாக்கினேன், எத்தனை 93 கிலோ எடை இருந்தது, நான் 63 எடையில மாத்தினேன். அதுக்கப்புறம் வந்து மருத்துவர் மேற்பார்வையில், எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் மேற்பார்வையில் என் உடம்பு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அப்போ வந்து ரத்த மாதிரி, சிறுநீர் மாதிரி, உள்ள சீரமு, பிளட்டு, கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் பார்த்து இந்த 190, அதாவது 10வது பாடத்தில் தெளிவாக போட்டிருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பழகணும். அதுக்குள்ள தைரியமா துணிச்சிட்டு இருந்தா நீங்களே செஞ்சீங்கன்னா எந்த 10 பைசாவும் செலவு இல்லை. சரிங்களா? என்ன தெய்வ ராஜாங்கம்? சரிதாங்க, சரிதான், நீங்க சொல்றது சரிதாங்க. நீங்களே செஞ்சிட்டீங்கன்னா 10 பைசா செலவில்லை. இனியனுடைய வகுப்புல பூந்துட்டீங்கன்னா கடுமையான விதிகள் இருக்கும். இனியனுடைய வகுப்புல பூந்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? விதிகள் கடுமையா இருக்கும். ஆமா. அதே போல வந்துட்டு தீர்வும் சிறப்பா இருக்கும், மிகச்சிறப்பா இருக்கும். அது தீர்வு தான் தெரிஞ்சு போச்சு. 3வது நாளே நீங்க 3வது நாளே உங்களுடைய அனைத்து நோய்களும் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இது பரிணாம அறிவியல். ஒரு காலம் நீங்க உணவு பழக்கத்தை திரும்பவே முடியாது. ஒரு காலம் தொடர்ந்து 3 வேளை திங்கிறீங்க பாருங்க, அந்த வேலைக்கு நீங்க வரவே முடியாது. அது எதுக்கு வர முடியாது? 3 வேளை சாப்பிடுறதுக்கு வர முடியாது, வரவே முடியாது. அதெல்லாம் தெளிவாய்க்குங்க. அதெல்லாம் வந்து தெளிவாய்க்கணும். இது வந்து கருணையெல்லாம் காட்டிட்டு அப்படிலாம் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து எப்ப சாப்பிட்டுக்கலாம்னா நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்கள் உணவை தின்று பார்த்து சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். என்னது? நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன், நீங்க இப்ப சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவேன். அப்ப நீங்க சைவ உணவோ அசைவ உணவோ சொல்லுவேன். சைவ உணவா, ஒரு பால் டீ குடிக்கிறீங்களா, வேற ஏதாவது சைவ உணவா? சைவ உணவுனா 3 நாள்ல 4 நாள் சுத்தப்படுத்திடலாம். அசைவ உணவுனா 1 மாசம் ஆகும் சுத்தமாகிறது. சைவ உணவுனா 3 நாள் தண்ணியில இருந்து சுத்தப்படுத்தணும். அசைவ உணவுனா 30 நாள் தண்ணியில இருந்து சுத்தப்படுத்தணும். எத்தனை நாள்? 30 நாள். சாதாரண விஷயம் இல்ல. வைரஸ் அப்படியே ஏறிடும். என்னது? வைரஸ் கொன்னே போடும். ஒரு நேரம் சாப்பிட்டதை சுத்தப்படுத்துறதுக்கு 30 நாள் தேவைப்படுது. எல்லாம் புரிஞ்சுக்க மனசுல. சும்மா விளையாட்டை வந்துட்டு கவனிச்சுட்டு இந்த கதையில இனிமேல் நடக்காது. அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இனி வரக்கூடிய ஏப்ரல் மாசம் தொடங்குற கடுமையான விதிகளா இருக்கு. புரியுதா?
அதனால இப்பவே அலர்ட் ஆயிக்குங்க எல்லாருமே. அலர்ட் ஆகிக்கிட்ட ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி அலர்ட் ஆயிக்குங்க. புரியுதா? ஆறுமுகம் அலர்ட் ஆயிக்குங்க மாதிரி இனிமேல் 25 வருஷம் பேசிட்டு அப்போ மயிலே மயிலே இறக்க போடுன்னு சொல்லி 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 கொடுத்து கொடுத்து அந்த நீ வர்றது தடை வர்றதுல இனிமேல் கிடையாது. என்னுடைய வேலை இதுதான். இன்னைக்கு கூட மதுரையில இருந்து இப்ப நான் மதுரையில தான் இருக்கேன். 4-5 பேர் வந்தாங்க. கடுமையான விதிகள் போட்டு விட்டேன். இந்த மாதிரி விதியா இருந்தவா இந்த புத்தகத்தை வாங்கிட்டு ஓடி போயிருட்டேன். நான் புத்தகத்தை வாங்கிட்டு ஓடி இதை விளையாட்டை நினைக்க முடியாது. இது வந்துட்டு ஒரு ராணுவ கடவுளை சேர்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் நீ தப்பிக்க முடியும். இந்த மரணமில்லா பெருவாளுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இதை புரிஞ்சுட்டீங்கன்னா மரணமில்லா பெருவாள் சாதாரணம். ஏன்னா மரணமில்லா பெருவாள் வந்து கேலிக்குரியதாக மாறக்கூடாது. மரணமில்லா பெருவாளுங்கிறது இயற்கையாக இருக்கிறது, இயற்கையாகவே இருக்கிறது. அப்படின்னா பசிங்கிற சீரநீரை சுரக்கக்கூடாது. எது சுரக்கக்கூடாது? பசிங்கிற சீரண நீர். அது வந்து 6வது அத்தியாயத்தில், அதாவது 6ஆம் படிநிலையில் இருக்கலாம். 7ஆம் படிநிலை எனக்கு இருக்கக்கூடாது. நான் 7ஆம் நிலைக்கு போகிறப்போ எனக்கு எந்த துன்பம் இருக்கக்கூடாது, பசி துன்பம் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் பிச்சை எடுத்து வாழ முடியாது, அதுக்காக நான் உணவு செய்து வாழ முடியாது. நான் பிச்சை எடுத்து வாழ முடியாது, அதுக்காக நான் விவசாயம் செஞ்சு வாழ முடியாது. என்னது? பிச்சை எடுக்கவும் முடியாது, விவசாயம் செஞ்சு வாழவும் முடியாது. ஏன்னா விவசாயம் எனக்கு தெரியாது. பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு கௌரவம் பாதிக்குது. பிச்சை எடுக்கிறதுக்கு கௌரவம் பாதிக்குது. விவசாயம் எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவேன் நான்? பசியை கட்டுப்படுத்தணும், அவ்வளவுதான். அதேதான். பசிங்கிறது இயற்கையாக 5ஆம் அறிவுல கொடுக்கப்பட்டது. அது ருசி வந்து நமக்கு தடை செய்யுது. எது தடை செய்யுது? ருசி தடை செய்யுது. ருசியில தான் எல்லாம் மாட்டி. இப்ப ருசி இல்லாம யாராவது ஒரு பொருள் திங்க, நான் வந்து ருசி இல்லாம ஒரு பொருள் சாப்பிடவே நீங்க யாராவது சத்தியம் பண்ண முடியுமா? புதுசா வர்றவங்க பழைய ஆளுகளை விட்டுருங்க. நான் இட்லி ருசி இல்லாம திம்பேன், சட்னி ருசி இல்லாம திம்பேன், காப்பி ருசி இல்லாம குடிப்பேன், அப்புறம் வந்து ஆட்டுக்குடலை வந்து உப்பு காரம் மசாலா போடாம திம்பேன். யாராவது சொல்ல முடியுமா? ஆட்டுக்குடலை தலைக்கறியோ உப்பு காரம் போடாம மசாலா போடாம திம்பேன் யாராவது சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு பொரியல் பண்றீங்க, உப்பு இல்லாம உங்களால திங்க முடியுமா? சேலஞ்சு பண்ணக்கூடாது. இயற்கையா இருக்கிறத பேசணும். யாராவது உப்பு இல்லாம, சார் நான் உப்பு இல்லாமே சாப்பிடுவேன், அந்த கதையில வேகாது. அதெல்லாம் கதை. அதெல்லாம் உப்பு இன்னும் போட்டு திங்குவீங்களே தவிர, இன்னும் எண்ணெய் ஊத்து, இன்னும் கடுக போடு, இன்னும் தாளிச்சு விடு, இன்னும் கொஞ்சம் மசாலா போடு, இன்னும் கொஞ்சம் உப்பை போடு, இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஆச்சி மசாலா போடு, ஆட்டுக்கால் மசாலா போடு, இப்படி போட்டு 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 தான் திம்பிங்களே தவிர சப்பையே திம்பிங்களான்னு கேட்குறேன். ஊறுகாயா இன்னும் கொஞ்சம் நல்லா வையும்பீங்க, பூண்டு ஊறு அந்த வைங்க, தக்காளி ஊறு கொஞ்சம் நிறைய வைங்க அப்படிம்பீங்க, இந்த தக்காளி தொக்கு இருந்தால் கொஞ்சம் நிறைய வையும்பீங்க. இப்படித்தான் கேட்பீங்களே தவிர ருசியை குறைச்சி ஒரு நாளும் கேட்க முடியாது. ஏன்னா அது பரிணாமத்தில் ரத்தத்தோட கலந்தது. எதில் கலந்தது? பரிணாமத்தில் ரத்தத்தோட கலந்தது. 5ஆம் அறிவில் இருக்கு. அதாவது விலங்கு ஜென்மமாக இருக்கிற பொழுது அது பழக்கப்பட்டது. இப்ப நீங்க 6வது அறிவு, பகுத்தறிவு. அப்ப நீங்க பல கோடி ஆண்டா இருக்கிற சுவை பழக்கத்தை ஒரு நாள்ல நீங்க மாற்ற முடியாது. ஒரு நாளையில மரபணுவோட பதிவுலயே மாத்தணும். எதுல மாத்தணும்? மரபணு பதிவிலேயே மாத்தணும். அந்த தைரியம் இருக்கணும். விளையாட்டு கிடையாது. ஏன்னா மரபணு தான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லா மருத்துவம் ஒரு பொய் சொல்றானுங்க. ஹார்ட் அட்டாக் கூட அவங்க தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்தா இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருங்கிற என்னடா அதாவது சம்மந்தம் இருக்குதா? அது என்ன கிருமியான்னு கேட்கறேன், வைரஸான்னு கேட்கறேன். அவன் கொளுத்து போய் அவங்க தாத்தா செத்து இருந்தா பேரனு பேரனு எப்படி சாவான்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசின எப்படி இருக்குது? அவங்க தாத்தா வந்து ஹார்ட் அட்டாக் செத்து போனாராம, பேரன் ஹார்ட் அட்டாக்ல சாவாரம். இது என்ன வைரஸா? என்னன்னா ஒண்ணுமே புரியுது. இப்படி எல்லாம் புதுசா கதை விடுறானுங்க. அது இருந்துட்டு போட்டும். அப்படின்னா அப்ப தாத்தா கொழுப்பு, அப்ப தாத்தா முட்டாள் தான் நீ முட்டாளா இருப்பியா? இங்கதான் வலுவர வராரு. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை. தாத்தா முட்டாளா இருந்தா இவன் முட்டாளா? ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு பாருங்க. பேசுற மருத்துவர்களுக்கு அறிவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எங்க அப்பா முட்டாளான்னு நான் முட்டாளான்னு கேட்கிறேன். இங்கதான் வலுவர் வர்றாரு. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன்மை வைத்த குழுதருனாரு. அப்ப முயற்சி செய்தால் விண்வெளியை அடையலாம், முயற்சி செய்தால் எதை வேணாலும் பண்ணலாம். அதுதான் இங்க அடிப்படை. அதனால முயற்சி. அதனால வெள்ளைக்காரனுடைய அடிப்படை தப்பு என்ன கேட்டீங்க? இப்ப நம்ம இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல அறிவு இருக்கு, ஆனா அறகுற அறிவு தான் இருக்குது. முழு அறிவு நம்மகிட்ட கிடையாது. இங்க இருக்கிற என்னை உட்பட உங்களுக்காவது என்னை விட நிறைய அறிவு இருக்கு. எனக்கு சுத்தமா அறிவே கிடையாது. ஏன்னா வெள்ளைக்காரனை நம்பி 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 இருக்கிற மூளை எனக்கு போயிடுச்சு. எந்த நோயை கொடுத்தாலும் தீர்க்க முடியாதுங்கிறேன். சக்கரை நோயை தீர்க்க முடியாது, மாரடைப்பு தீர்க்க முடியாது, அப்புறம் காமாலை அதை தீர்க்க முடியாது, அப்புறம் டிபி அதை தீர்க்க முடியாது, வைரஸ் எதையும் தீர்க்க முடியாது. அப்புறம் எதுக்கு தான் எம்பிபிஎஸ் நான் படிக்கணும்? இப்போ எனக்கு எம்பிபிஎஸ், என் புள்ள எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உடனே எம்பிபிஎஸ்க்கு போய் 2 கோடி பணம் எங்கேயோ பிச்சை எடுத்து 2 கோடி வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஆனா என் புள்ள வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து எந்த நோயும் குணமாக்க முடியாது. எந்த நோயும் குணமாக்க அப்படி முடியாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அது படிக்கும்னு நான் கேட்கறேன். அந்த முட்டாள்களை இந்தியாவில மட்டும் இல்ல உலக நாட்டு எங்க போனா அவனே சொல்லிட்டா. அவனே சொல்லிட்டா அந்த எம்பிபிஎஸ் மட்டுமல்ல, எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி அதெல்லாம் எப்படியோ இருக்கட்டும், எந்த நோயையும் குணமாக்க முடியாதுங்கிறத பரிணாம அறிவியல். 5ஆம் அறிவிலையும் 6ஆம் அறிவிலும் குணமாக்க முடியாது. 5ஆம் அறிவிலையும் பகுத்தறிவிலும் குணமாக்க முடியாது. மைண்ட் ஃபோர்ஸ் வச்சுதான் குணமாக்க முடியும். இதை வந்து மைண்ட் ஃபோர்ஸ். மைண்ட் மைண்ட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ங்கிறது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது. மைண்ட் ஃபோர்ஸ் மனதை வைத்துக் கொண்டுதான் சுத்தமாக்க முடியும். மனதை வைத்துக் கொண்டுதான் பழக்கத்தை மாற்ற முடியும். மனதை வைத்துக் கொண்டுதான், மனம் மாறலைன்னா ஒண்ணும் நடக்காது. ஏன்னா உள்ளம் பெருங்கோயில் சாதாரண விஷயம் இல்ல. உலகத்துல முதல் கண்டுபிடிச்சு சொன்னவனே உள்ள வந்து பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம்னா. உள்ள இருக்கிற உயிர் கடவுள்னு சொன்னான். வெளியிருக்கிற உடல் வந்து வெளியிருக்கிற உடம்பு வந்து கோயில்னு சொன்னான். அப்ப கோயில்ன்றதா உள்ள யார் இருப்பாங்க? கடவுள் இருப்பாங்க. அதானே? அப்படித்தான் கண்டுபிடிச்சான். அப்படின்னா இது சாகாம இருக்கணும்னா பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும். இந்த உயிர் வந்து வெளியே போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப எல்லாரும் உயிர் வெளியே போகுது. எல்லாரும் தின்னு சாகுறாங்க. எல்லாம் தின்னுதான் சாகுறானே தவிர பட்னியால எப்படி சாகுறது இல்ல. பட்னியா எப்படி சாவானா, பட்னியா இருந்தா கூட 60 நாள் கழிச்சுதான் சாவான். குறைஞ்ச வச்சு 30 நாள். எங்க தமிழ்நாட்டுல ஆதாரம் இருக்கு. எங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு சங்கரலிங்க நாடார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் காங்கிரஸ்காரர். 69 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தது, உயிரே போச்சு. அப்படின்னு 69 நாள் சாப்பிடாம இருக்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. எத்தனை நாள்? அதே மாதிரி 69. ஈழத்தை சேர்ந்த திலீபன் விடுதலை வேணுங்கிறதுக்காக அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட நினைக்கிறேன். 20 நாள் உணவை நிறுத்தினாரு. உடனே அவரு இறந்தாரு. அப்ப 20 நாள் வரைக்கும் உணவு இல்லாம இருக்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஆந்திராவில் ஒருத்தர் இருந்தாரு. ஆந்திரா சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? 12 நாள். அவர் 12 12 நாள் நாளா? இருந்தார். ஒரு துளி ஓட்டர் கூட அவர் நாக்குல படாம 12 நாள் இருந்தார். ஆமாமா, ட்ரை ஃபாஸ்டிங். அது ரொம்ப டேஞ்சர். அது உலர் நோன்பு. இப்ப நாம வந்து நோன்பே இருக்கிறது இல்ல, சுத்தம் தான். நம்மளுக்கு நோன்பே நமக்கு சுத்தம் சைஸே நோன்பா மாறிடும். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இவங்களாம் வேற ஒரு கொள்கைக்காக, உயர்ந்த லட்சியத்துக்காக உயிரை விட்டாங்க. அது வேறு உயர்ந்த லட்சியம், அது வேற. ஆனா நாம அப்படியே இல்ல, உயிரை தக்க வைக்கணும். நாம நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழணும். இது பரிணாம அறிவியல் இருக்கிற சுத்த முறை. இது வந்து அவங்க கொள்கை, அது உயர நம்ம கிட்ட கூட போக முடியாது. அந்த மாதிரி உயிரவே தியாகம் பண்றாங்கன்னா சாதாரண நிலை. அது கிட்டத்தட்ட யோக நிலை தான். அது ஒரு கொள்கையை நிறைவேற்றுவதற்காக உயிரை பணம் வைக்கிறது, உலகத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கறது, இந்த காட்டு மிராண்டி அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கறது, அதெல்லாம் ஞானம். அது வேற, அது தியாகம். அதை நம்ம மதிக்க வேணும், போற்ற வேணும். அதனாலதான் பேரே மாத்தினாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு பேரே மாத்தின அண்ணாதுரை வந்து தமிழ்நாட்டுக்கு பேரே வச்சாங்க. ஆனா திலீபனுடைய இது எடுபடாம போச்சு. காரணம் எல்லாம் சூழ்ச்சி, எல்லாம் கொலை செய்யறவ. எல்லா அரசியல்வாதியும் கொலை செய்யறவன் தானே. எவன் யோகியமா இருக்கான்? கொலைன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி. எல்லா அரசியல்வாதிக்கும் கொலை செய்யறது அல்வா சாப்பிட்ற மாதிரி. இவனுக்கு நாளைக்கு வரும் இல்ல, இப்ப எல்லாம் போச்சு. அது மாதிரி ஆகினால நம்ம இந்த பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அது முறையான வழிகாடு 2 இருக்கணும். அடிப்படை இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு உங்களுக்கு தேடல் இருக்கணும், 2வது இன்னொன்று இருக்கணும். ஒன்னும் உங்களுக்கு இயற்கையாக தேடல் இருக்கணும், 2வது என்ன இருக்குன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். அதாவது இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறது வெறும் பட்டினி போட்டா செத்து போயிருவீங்க. பட்டினி போட்ட கோயந்தாதான், கொலை பட்டினி போட்டாலும் கோயந்தாதான், அரைகுறை பட்டி போட்டாலும் கோயந்தாதான். எல்லாம் அடிக்கடி மாட்டிக்குவீங்க. எல்லாமே வெடிக்கு போகாது, ஒண்ணுக்கு போக சிக்கி சீரழிச்சிருவீங்க கடைசியில. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. 2 இருக்கணும் கரெக்டா. உங்களுக்கு தேடல் 1 இருக்கணும், அடுத்தது இன்னொரு 2 இருக்கணும். புரிதல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. புரிதல், வழிகாட்டுதல் இருக்கணும். வழிகாட்டுதல் இருக்கணும். அதுதான் வழிகாட்டுதல் இல்லாம யாராவது உடம்ப குறைக்கிறது. நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியணும், நம்ம போற பாதை கரெக்டா தப்பான்னு தெரியணும். இல்லன்னா அந்த கேரளா பொண்ணு மாதிரி சாக வேண்டியதான். கேரளா பொண்ணு மாதிரி குருட்டு முண்டமா சாக வேணும். புரியுதா? அது எங்கேயோ ஒண்ணு, அது என்ன எப்படி செத்துது ஏறிச்சு, அது உடனே அது பரவிட்டு இருக்குதாப்பா. அப்படி பாத்தீங்கன்னா நோபல் பரிசை கொடுக்க முடியாது. நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னா, 2016 நோபல் பரிசு வாங்குறாரு. அவர் ஓசினேவர் ஓஸ்மின்னு பேரு. ஓசினேவர் ஓஸ்மி, ஜப்பான் அலோபதி மருத்துவர். அவர் சொன்னார், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்காவது நோன்பு இருங்கிறாரு. எத்தனை வாரத்துக்கு ஒரு முறையாவது நோன்பு நோபல் பரிசை வாங்கிட்டாரு. எவனாச்சும் இந்த இந்தியாவில யாராவது எந்த மருத்துவராக பரிந்துரைக்கிறாங்களா வாரத்துக்கு ஒருக்க நோன்புன்னு? ஆனா நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்குது. நம்ம பழக்க வழக்கத்தில் ஏகாதசி விரதம், ஆடி விரதம், அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், மாரியம்மா விரதம், ஐயப்பன் விரதம், நிறைய விரதம் இருக்கு.
இவன் புதுசா நமக்கு சொல்ல வர்றான், ஜப்பான்காரன் புதுசா சொல்ல வர்றான். நம்ம ஏன் மறந்துட்டோம்? ஒருத்தராவது வாரத்துக்கு ஒருக்க நோன்பு இருக்கிறீங்க, யாராவது ஒருத்தராவது வாரத்துக்கு ஒருக்க நோன்பு இருக்குன்னு சொல்லுங்களேன் பாக்க. எல்லாம் விட்டு நாசமா போச்சு. என்னது? அப்பதான் நிறைய திங்கிறது, அப்பதான் என்ன பண்றது? புல் கட்டுறது. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா அப்பதான் தலைக்கறியோடு அடிக்கிறது. என்னது? அது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் எப்படா வரும் எப்படா வரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப அவரோட பலசாலி காட்டுறது. அப்புறம் எல்லா வைராக்கியம் அதுக்காக ஓடுறது. அதுக்காக 100 கிலோமீட்டர் கப்பால போய் அந்த கறி வாங்கிட்டு வர்றது. அவன் கடை தான் சிறந்த கடைன்னு அங்கே போறது. இந்த காளியப்பன் கடைக்கு போனாத்து நல்லா இருக்கும், முத்துசாமி கடைக்கு போனது நல்லா இருக்கும், அப்படி ஒரு கற்பனை போட்டுட்டு வர்றது. அப்படியே அப்படி சாப்பிட்ட உடனே அவர் 100 ஆண்டுக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை. பரவே இப்படித்தான் இருக்குது. தவறான கொள்கைக்கு போயாச்சு. இது வெள்ளைக்காரனை பார்த்து காப்பி அடிக்கிறது. இப்ப ராத்திரி 12 மணி 1 மணி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்ப 12 மணிக்கு மேல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி மோசமா போச்சு. 6 மணிக்கு மேல ஓட்டல் கடை சாத்துவாங்க, இப்ப 12 மணிக்கு தான் ஓட்டல் கடை திறக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. சரி, இருக்கட்டும். அப்ப நாம இந்த அன்னப்பாதையை தூய்மை செய்வது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மதிநுட்பம் இருக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இந்த உணவு பாதையை தூய்மை செய்யறதுங்கிறது கூறிய மதிநுட்பம் இருக்க வேணும், விளையாட்டு கிடையாது. இந்த கூறிய மதிநுட்பம் இருக்கணும், உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும், இதை கண்டுபிடிக்கிற இருக்கணும், பக்க விளைவு இருக்கக்கூடாது, சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது, எந்த பக்க விளைவும் வரக்கூடாது, இயற்கையாக கரையணும், ரத்தம் சுத்தமாகணும், உடம்பு அந்த அசுத்தம் மட்டும் வெளியே போகணும், அழுகி போன சதை மட்டும் அதிகப்படியா இருக்கிற சதையும் அதிகப்படியான கொழுப்பும் கரைஞ்சு போகணும், ரத்தம் தூய்மையா வரணும். என்ன வரணும்? ரத்தம் தூய்மையாகணும். அப்படி யாராவது ஒருத்தர் பண்ணி காட்டுக்கலாம் பார்க்கலாம். அந்த செத்து போனா அப்புறம் அந்த பொம்பளை எவ்வளவு ஒருத்தர் செத்து போனால கேரளாக்கு எடுத்து பாருங்க, ரத்தம் நாரி போய் கிடக்கும், பிளட் செக் பண்ண அழுகி போய் கிடக்கும். பட்டினி மனிதனை கொள்ளாது, சுத்தம் செய்யாமல் போனால்தான் அந்த பட்டினி கொள்ளும். அதாவது நீங்க எத்தனை நாள் வேணா பட்டினி போடலாம், அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த வாயில விஷம் வந்து படியும், இறப்பில வந்து சளி வந்து படியும். நீங்க உணவு நிறுத்தின உடனேயே, உணவு பழக்கத்தை நிறுத்தின உடனேயே நீங்க இந்த பரிணாமத்துல பாத்தீங்கன்னா, பரிணாமம் அறிவியல் படி நான் குழந்தை பிறக்கிறது ஒரு பரிணாமம், அந்த குழந்தை பெருசாகிறது ஒரு பரிணாமம், அப்புறம் தனித்தைங்கிற ஒரு பரிணாமம். இதெல்லாம் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த கணக்கு வச்சிருப்பாங்க. பால் குடிக்கிறதுக்கு ஒரு பருவம் வச்சிருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தை ஊட்டுறது, அம்மா தாய்ப்பாலை நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து சைவமா அசைவமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கப்புறம் அவன் தனித்தீங்கிற பருவம் 3ஆ பிரிப்பாங்க. இங்கதான் இயற்கை விளையாடுது. இதுல பெற்றோர்கள் கவனமா இருக்கணும். 100க்கு 100 பெற்றோர்கள் வந்து முட்டாள்களா இருக்கிற காரணம் இதுதான். என் குடும்பமும் அப்படித்தான் இருந்தது. நல்ல வேலை எங்க குழந்தைகள பெருசாயிட்டாங்க. இப்ப எல்லா குழந்தைகளும் 23 வயசு ஆகாட்டி விவரம் புரிஞ்சு போச்சு. ஓ, இது இயற்கைப்படிதான் வாழணும். இப்ப அவங்கள மாறிடுவாங்க. எனக்கு சிறு குழந்தையே எதுவுமே கிடையாது, புரியுதா? ஆகினால இந்த பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த தாய்ப்பால் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எலுமிச்சம்பழ ரசத்தை புழிஞ்சு, எலுமிச்சம்பழ ரசமோ அல்லது வந்து திராட்சை ரசமோ அல்லது வந்து சாத்துக்குடி ரசமோ இந்த மாதிரி புளிப்பு தன்மை இருக்கிற ரசத்தை வந்து கலந்து தண்ணி ஊற்றி தேன் கலந்து அது கருப்பட்டி சாறு கலந்து அதை கருப்பட்டி மாதிரி கலந்து அது ஊட்டி பழகணும். ஊட்டி பழகி அந்த அந்த வயிற்றுல அக்கறம் படியும். தாய்ப்பாலுடைய நச்சுத்தன்மையில உள்ள இருக்கும். என்ன நச்சுத்தன்மை இருக்கும்? தாய்ப்பாலோட நச்சுத்தன்மை எல்லாம் உள்ள இருக்கும். அப்படியே சளி கிளி எல்லாம் அதெல்லாம் வெளியில தள்ளி விடணும். அப்புறம் அப்படியே பல்லு முளைக்க வேக வைத்து கடைஞ்சி மசித்து பழங்களோ கீரைகளோ காய்கறிகளோ வேக வைத்து மசித்து அப்படி கொடுத்துட்டே வரணும். அப்புறம் அப்படியே வர நேரடியாக பழத்தை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. எது நம்ம நாட்டில் என்ன பழம் மலிவா கிடைக்கும்? நம்ம நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழைப்பழம் தான் மலிவு, அதைவா கொடுக்கலாம். கடிச்சு இன்னைக்கு கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேந்திர பழத்தை சுட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க? அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேந்திர பழத்தை சுட்டு கொடுப்பாங்க. நானும் என்னோட குழந்தைகளா இருக்கிறப்போ நேந்திர பழத்தை சுட்டு கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி குழந்தை வளர்த்துட்டே வரணும். 15 வருஷத்துக்கு பழங்கள்லயே வளர்த்தணும். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. அந்த குழந்தைக்கு ஜென்மத்துக்கு நோய்க்கே போகாது. நரம்பு மாதிரி இருக்கும், பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும், அறிவு எக்கச்சக்கமா இருக்கும். அப்படி பார்த்தாலே டக்குன்னு தமிழெல்லாம் விளையாடும் அந்த பொண்ணு. அந்த அளவுக்கு மூளை சுத்தமாயிரும். பிரெயின் பவர், மூளையும் தண்டுவடையும் பயங்கரமா சுறுசுறுப்பா வேலை செய்யும். தலைக்கு இருக்கிற நீரு, மூளை நீரு, தண்டுவடை நீரு தெளிவா இருக்கு அந்த குழந்தைக்கு. தூய தண்ணீரும் பழங்கள் ரெண்டுமே கொடுத்து. இப்ப ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது புக்ல சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து பழங்கள் வந்து எடுக்க வேண்டாம், போய் அடைச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப குழந்தைங்களுக்கு எப்படி பழங்கள் மட்டும் டைரக்டா கொடுக்க முடியும்? அது தேவையே கிடையாது. அதுக்குதான் அந்த தாய்ப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் நேரடியாக பழச்சாருக்கு போயிடலாம். அதுக்கெல்லாம் ஒண்ணு நம்ம மாதிரிலாம் அதுக்கு ஒண்ணும் கிடையாது. அது ஏற்கனவே சுத்தமா தான் இருக்குது. அது எந்த பழக்கமும் அது கிடையாது.
தாய்ப்பால் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தாய்ப்பாலும் பழச்சாறு நம்ம மாதிரி கழுதைகள்கிட்ட கண்டது தின்னு இருக்கிறோம். என்னது, நம்ம தான் உணவு பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறோம். எதுக்கு உணவு பழக்கத்துக்கு அடிமையாகி அடிமையாகி வேற கிடந்திருக்கிறோம். நாசமா போன உணவு பழக்கம் அடிமையாகி உடம்பு கெடுத்து குட்டிச்சேர வச்சிருக்கிறோம். அதனால வந்து இந்த பழங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, விரைந்து விஷத்தை வேகமாக எடுத்துட்டு வரும். பழத்தினுடைய சிறப்புத்தன்மை, பழம் சிறந்தது. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நீங்க வந்து பழம் ஏற்கனவே உங்க குடல் சுருங்கி போய் கிடக்கும். என்ன கிடக்கும், சாதாரண உணவு தின்னு 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 குடல் சுருங்கி போய் மலம் வெளியே வராம நிற்கும். இது என்ன பண்ணும் தெரியுமா, பழம் சாப்பிட்ட உடனேயே விஷத்தை வேகமா இழுத்துட்டு வெளியே போகணும். ஆனா அங்க வெளியே வெளியே போக என்ன அடைச்சு கிடக்குது, அந்த குடல் அடைச்சிருக்கு பழைய மடம் என்ன ஆகி கிடக்குது, பழைய மடம் இறுகி போய். அடைச்சிருக்கு. அப்ப இது என்ன தெரியுமா, இதுக்கு பேர் அப்ப என்ன, இதுல பழச்சக்கரை இருக்கும். பழத்துல பாத்தீங்கன்னா சுக்ரோஸுங்கிற ஃப்ரூட்டோஸ் சுக்ரோஸ் வேற, ஃப்ரூட்டோஸ் வேற. ஃப்ரூட்டோஸ்னா பழத்துல இருக்கிற சர்க்கரைன்னு பேரு. இந்த பழச்சக்கரை என்ன பண்ணு தெரியுமா, என்ன நடக்கும் தெரியுமா, நன்மை செய்ய போய் தீமை செய்யறதா மாறி. அது பேர் கார்போனிக் ஆசிட்னு பேரு. என்ன ஆசிட், கார்போனிக் ஆசிட். தம்ஸ் அப் கொக்கோ கோலா குடிக்கிறீங்களா, தம்ஸ் அப் கொக்கோ கோலா, அப்புறம் என்னென்ன குடிக்கிறீங்க சொல்லுங்க. தம்ஸ் அப் 2-3 ட்ரிங்க் சொல்லுங்க. கொக்கோ கோலா, மாசா, 7up. இது என்னது, இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் கார்போனிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆர்டிபிஷியல் கார்போனிக் ஆசிட் என்னது, ஆர்டிபிஷியல் கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் சாதாரண விஷயம் அல்ல. இது என்ன பண்ணும்னா, இதுல பழச்சக்கரை இருக்கிறதுனால நச்சோட சேர்ந்து கார்போனிக் ஆசிட் நொங்கு நுரைமா பொங்க ஆரம்பிச்சிடும். என்னது, நொங்கு நுரைவர் பொங்கி ஆரம்பிச்சு ஹார்ட் அட்டாக் வரும், மலச்சிக்கல் வரும், என்ன வேணா வரலாம். ஏன்னா அந்த விஷம் வெளியேறாதனாலதான் ஏற்பட்டதே தவிர, ஏற்கனவே அந்த மலப்புழுக்கை இல்லாம காய்கறி சாப்பிட்டு வெளியேற்றப்பட்டிருக்க வேண்டும். வெளியேற்றப்பட்டு நன்கு சுத்தமானது பிறகு நீங்கள் இந்த பழம் சாப்பிட்டால் 2 மணி நேரத்தில் பழம் சடார்னு வெளியே வரணும். அந்த அளவுக்கு குடல் சுத்தமா இருக்கணும். அந்த அளவுக்கு அப்பதான் நீ பழம் சாப்பிடணும். பழம் சாப்பிடுவதற்கு அல்ல, குடல் சுத்தமாக இருப்பதற்கு டெஸ்ட் பண்றதுக்காக பழம் சாப்பிடுறது. இப்போ வந்து பால் மீட்டர்பாங்க, பால் மானிங்கிறாங்க. பால் மானி எதுக்குள்ள போட்டு பாக்குறீங்கன்னா, பால் அடர்த்தியா இருக்கா தண்ணியா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பால் மானி பாக்குறீங்களா இல்லையா, மில்க் மீட்டர்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, அது எதுக்காக, பால் அடர்த்தி பாக்குற மாதிரி. அதே மாதிரி தான் நீங்க பழம் சாப்பிடுவது வந்து ஆரோக்கியத்திற்கு அல்ல, குடல் அடைச்சிருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு. இப்ப திருப்பி சொல்லுங்க, புரியுதா இல்லையா, குடல் அடைச்சிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. பழம் திங்கிறதுக்கு அல்ல, அடைச்சிருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. சரி, அப்படி பழம் சாப்பிட்டால் எத்தனை மணி நேரம், 2 மணி நேரத்துல வெளியே வரணும். அப்படியே வருதுப்பா, ஒன்னும் வராது. ஏன்னா நீங்க நன்கு சுத்தமா இருக்கணும். அந்த உள்ள இருக்கிற நமக்கு 2 குடல் ரொம்ப முக்கியம், சிறுகுடல் அதுக்கப்புறம் பெருங்குடல். கிட்டத்தட்ட பெருங்குடல் மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் இருக்கு. அந்த அதுலதான் மலமே இருக்கும். என்ன இருக்கும், மலமே அதுதான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் சராசரியாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 பவுண்டு, ஒரு பவுண்டுங்கிறது 400 கிராம், 10 பவுண்டு மலத்தோட உலகம் புறம் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதனாலதான் அவ்வளவு பிணவாடை அடிக்குது. கிட்ட போய் பாருங்க, உணவு திங்கிறவங்க கிட்ட போய் மோந்து பாருங்க, என்ன நாத்து அடிக்குதுன்னு பாருங்க. மணக்குமா நாருமா, உணவு திங்கிற வாயை மோந்து பாத்துருக்கீங்களா? எல்லாம் இந்த டாக்டருக்கு தெரியும், பல் டாக்டருக்கு தெரியும், கருமா என்ன நாத்து அடிக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த பல் டாக்டருக்கு நாத்தம் அடிக்கு, இவனுக்கு நாத்தம் அடிக்கு, எவனும் சொல்ல மாட்டானுங்க. குருடன் குருட்டாடுற மாதிரி, இவனுக்கும் பிணவாடை அவனுக்கு பிணவாடை, 2 நாத்தம் சேர்ந்துட்டாங்க, கொடூர நாத்து அடிக்கும். ஏன்னா மலமே அங்கதான் இருக்குது. என்னது, அறுவை சிகிச்சை பண்ணும்போது டாக்டர் படுற பாடு எல்லாம் என்னுடைய நண்பர்களா இருக்காங்க. அறுவை சிகிச்சை பண்ணும்போது குடலை சுத்தம் பண்ணுவாங்க. அப்பா சாமி, நாத்தம் அப்படி இல்லை, 7 ஊருக்கு நாத்தம் அடிக்குமாங்க. என்னது, உலகத்திலே ஒரு மோசமான ஒரு தொழில் தெரியும், வைத்திய தொழில் தான். உலகத்திலே ஒரு அருவருப்பான தொழில் என்ன தெரியுமா, வைத்திய தொழில் தான். உலகத்திலேயே சாக்கடை அல்றதை விட மோசமானதுங்க மருத்துவ தொழில். இதுக்கு பேரு டர்ட்டி ஜாப்னு பேரு. என்ன ஜாப், டர்ட்டி ஜாப். டர்ட்டி ஜாப்னு என்ன அர்த்தம் தெரியுமா, அழுக்கானது அப்படின்னு அர்த்தம். அழுக்கானது ஒரு கேவலமானு சொல்லுவாங்க. உலகத்துல 2 ஜாப் டர்ட்டி ஜாப். உலகத்துல 2 ஜாப் டர்ட்டி ஜாப். டர்ட்டினா ரொம்ப கேவலமான அருவருப்பான. எந்த ஜாப் 2 ஜாப்னு சொல்லுங்க. ஒண்ணு மருத்துவம், இன்னொன்னு எதுவா இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். கழிவுகளை போலீஸ் வேலையா, உணவு தயாரிக்கிற தொழில். என்னது,
உணவு தயாரிப்பு. ரெண்டுமே டர்ட்டி ஜாப், ரெண்டுமே. ம். நீங்க எடுத்து பாருங்க. வாட் இஸ் டர்ட்டி வாட் கூகுள்ல போய் தேடி பாருங்க. வாட் இஸ் த டர்ட்டி ஜாப் ஆஃப் டூ கைண்ட்னு போடுங்க. ஒன்று போட்டுருப்பான் பாருங்க, லிஸ்ட் போடுவான் பாருங்க. 2 ஜாப்பை போடுவான். ஒன்று மெடிக்கல் இஸ் எ டர்ட்டி ஜாப் அண்ட் ஃபுட் மேக்கிங் இஸ் எ டர்ட்டி ஜாப். எல்லாம் நாத்தம் பிடிச்ச தொழில். நீங்க சமையல் கட்டில் என்ன நாத்தம் அடிக்குது பாத்தீங்களா இல்லையா? சமையல் கட்டில் மணக்குதா? ம், சமையல் கட்டு போகுது இல்ல, எல்லாம் என்ன நாத்தம் அடிக்குது. பின்ன நாத்தம் அடிக்க பாருங்க, துப்பை மூக்க பிடிச்சிட்டாங்க அவங்க. என்ன நாத்தம் அடிக்குது. இதை விட ஹோட்டல் கடைக்கு போய் பாருங்க, கழிவேல போய் பாருங்க, நாத்தம் மூக்க பிடி. கல்யாண மண்டபத்துல போய் பாருங்க, என்ன நாத்தம் அடிக்குது. அப்ப புரியுதா இல்லையா? உலகத்திலே அருவருப்பான 2 தொழில், மருத்துவ தொழில் அப்புறம் உணவு தொழில் தான். இதைத்தான் நம்ம உள்ள போட்டு அப்படியே பெருசா பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னது பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன் உலக இதுல இருந்து இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் இந்த 5ஆம் அறிவிலும் 6ஆம் அறிவுல இருக்கிற காரணம். இப்ப நாம என்ன பண்றோம், அகத்தூய்மை பண்ண போறோம். அகத்தூய்மை பண்ணிக்கின்ற பொழுது அது என்னன்னா, அது நோன்பு மாதிரி அதே மாறிக்கு. நாம நோன்பெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை கழுவுறது தான். என்னது கழுவுறது தான். பல்லு விளக்குற மாதிரி நீங்க குடலை விளக்கணும், அவ்வளவுதான். பல்லு 5 நிமிஷம் வளர்க்குவீங்க, 5 நிமிஷம் வளர்க்குவீங்க, 10 நிமிஷம் வளர்க்குவீங்க, தொண்டை வரைக்கும் வளர்க்குவீங்க. ஆனால் மொத்த உடலையும் கழுவி எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 6 மாசத்துல இருந்து 6 மாசம் குறைஞ்சபட்சம் தேவை. 6 மாசத்துக்கு 1 வருஷம் கூட தேவைப்படும். ஆனா நீண்ட கால பழக்கத்துல தான் நீர்பயிற்சியே வரும். உடனே நீர்பயிற்சியில மனசுல வராது. நீண்ட கால பழக்கத்தில் தான் அந்த நீரே மருந்தாக அருந்துங்கிற எண்ணமே வரும். ஏன்னா யாருமே நீரை மருந்தா அருந்துறது இல்லை. நீரை மருந்த அந்த பழக்கமே கிடையாது. பல்லே விளக்காம காத்து குடிக்கிறப்ப ஜாதி கிட்ட போய் என்ன பேசுற போறீங்க? பல்லே விளக்குறது, மூஞ்சியும் கழுவுறது இல்ல, பல்லு விளக்குறது இல்ல, அப்படியே குடிக்கிறானே. அப்படி இவனெல்லாம் என்ன பேசுறது? இவனெல்லாம் என்ன சொல்றது? இவனெல்லாம் பெரிய அறிவாளின்னு சொல்றதா? எவ்வளவு ஒரு கேவலமான மனுஷனா இருக்கான் பாருங்க. என்னது கேட்ட குழந்தைய பல்லு விளக்குங்கிற, இவன் பல்லு விளக்கிட்டு தான் குடிக்கிறானா எல்லாமே? இதெல்லாம் யாரை பார்த்து பழகிறீங்க? இதெல்லாம் இல்ல என்ன சினிமா நடிகர்களை பார்த்து கத்துக்கிறதானே? சினிமா நடிகர்களை பார்த்து அப்படித்தானே சினிமா நடிகர் கூத்தாடிகள் பார்த்தாலும் கத்துக்கிறீங்க. சினிமா விளம்பரம் பார்த்தாலும் குடிக்கிறீங்க எல்லாருமே. இப்ப நீங்களா அப்படியே பெரிய நீங்களே கண்டுபிடிச்சிங்களா? காப்பி பால் இதெல்லாம் நீங்களா கண்டுபிடிச்சிங்க? அந்த கழிச்சடிகை விளம்பரம் பண்ணது, அந்த கழிச்சடிகளை பார்த்து நாம குடிக்கிறோம், அப்படித்தானே? ஏன் பழச்சாறு சாப்பிட்ற நடிகைகள் காட்டுங்களா பார்க்கலாம். ஒரு நடிகனும் பழச்சாறு சாப்பிட மாட்டானே. பழச்சாறு சாப்பிட்ற நடிகை எங்கேயாவது அது டூப்ளிகேட் பழச்சாறு சாப்பிடுவான். அதுக்கு ஆள் இருக்காங்க. டூப்ளிகேட் பழச்சாறு நிறைய வருது இல்லையா? அந்த பழச்சாறு சாப்பிட்ற நடிகை இருக்கு. ஏன்னா இப்படித்தான் இருக்கு இந்த பிசாசு. இது குற்றம் கிடையாது. பிசாசு இந்த மாதிரிதான் தீய எண்ணங்கள் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லா தப்பும் பண்ணுவான், நான் புனிதனமா நடப்பான். இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற முறை தான். அதனால அந்த பொய் சொல்றதை பத்தி நான் பேசணும். அங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா 4வது அத்தியாயத்தில் நேர்மையை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுடன் மேற்கண்ட 2 குறட்பாக்களையும் நான் விளக்க முயற்சிக்கிறேன். ரொம்ப முக்கியமான குறள், முடிஞ்ச எடுத்து படிச்சு பாருங்க. 161ல அது அப்படியே படிங்கம்மா. உள்ளத்தால் பொய்யாத உலகின். யாராவது படிக்கிறீங்களா? படிக்கிட்டான். படிங்க ரஜினி, நீங்களே படிங்க. படிங்க படிங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்புற. மனத்துக்கண் மாசில நாதல். ரைட். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்புற. மனசுக்கள் குற்றம் இல்லாம இருக்கிறதே மிகப்பெரிய அறம்ட்டார். சரி. இப்புத்தகத்தில் ஆரம்பத்தில் 4வது பக்கத்தில் நேர்மையை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுடன் மேற்கண்ட 2 குறட்பாக்களையும் விளக்க முயற்சிக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவரை எதிர்பாராத விதமாக ஒருபோது உணவுச்சாலையில் அவர் உணவருந்திக் கொண்டிருக்கும் போது சந்திக்கிறேன். அவர் என்னை உடனே சாப்பிட்டு விட்டீர்களா என்று மரியாதையின் காரணமாக கேட்கிறார். நான் இதுவரை சாப்பிடாமலே இருந்த போதிலும் இப்போதுதான் உணவுண்டு விட்டு வருகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு அவருடன் பொதுவான சில விஷயங்களை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு விடைபெறுகிறேன். மேற்கூறிய சம்பவத்தில் நான் இப்போதுதான் உணவுண்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லியது வாயளவில் சொன்ன பொய். அவருக்கு நான் செலவு வைக்க கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அந்த பொய் என்னால் சொல்லப்பட்டது. அது என் உள்ளத்தாலோ மனத்தினாலோ சொல்லப்பட்ட பொய் அல்ல, சுயநலம் கருதி சொல்லப்பட்டதும் அல்ல.
இதைத்தான் திருவள்ளுவர் முன்னாலேயே உணர்ந்து மேற்கண்ட 2 குறட்பாக்களிலும் கூறியிருக்கிறார். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். மேற்கண்ட குறளில் புரை தீர்ந்த என்ற சொல்லை கவனிக்க வேண்டும். தமிழில் அத்தைக்கு மீசை முளைத்தால் சிற்றப்பா என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது அத்தைக்கு மீசை முளைக்காது, அதை சிற்றப்பா ஆக முடியாது என்பதே அப்பழமொழியின் பொருள். அதுபோல பொய்மையும் வாய்மையாக முடியாது என்பதையே வள்ளுவரின் கருத்தாக கொள்ள வேண்டும். அருமை. புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் என்ற குறளை கவனியும். திருவள்ளுவர் பொய்மையை எந்த உருவத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார். வள்ளுவத்தை வள்ளுவத்தோடு மட்டுமே ஒப்பு நோக்கி நாம் உண்மையை உணர வேண்டும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். மேற்படி குறளில் எச்சம் என்ற சொல் வாரிசுகள் அல்லது குழந்தைகள் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்படி குறளுடன் தம்மின் தம்மக்கள் மேன்மை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குறளை ஒப்பிட்டு நோக்கவும். மேற்படி கருத்துக்கு மகாபாரதத்தில் பல சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. திருவள்ளுவர் நாம சித்தாந்தத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். நம் குழந்தைகளுக்கு நாம் பாடங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டும் போதாது, பாடங்களை சிந்திக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் புதிய உயரங்களை எட்டி பிடிப்பார்கள். உலகம் சரியான வழியில் முன்னேறும். படிக்கட்டா ஐயா? ரைட் ரைட், அது மட்டும் முடிச்சுக்கலாம். இந்த ஈதல் அறம் தீவனை விட்டது அதோட நிறுத்திக்கங்க. ஒரு தனிப்பாடல் அது மட்டும் படிங்க. புலவர் ஔவையார் அவர்கள் இயற்றியதாக கூறப்படும் ஒரு தனிப்பாடல் பின்வருமாறு. ஈதல் அறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் அரணை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. முழு திருக்குறளின் சுருக்கம் என்று மேற்படி பாடலை நாம் கருதலாம். ஒவ்வொரு வரியாக இப்பாடலின் கருத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஈதல் அறம் நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் 2 மட்டுமே. ஒன்று கல்வி, 2வது செல்வம். எதையுமே நாம் பிறக்கும் போது நம்முடன் கொண்டு வரவில்லை. கல்வி செல்வத்தை பெற்றவர்கள் பொருள் செல்வத்தை பெரிதாக கருதுவதில்லை. ஏடும் எழுத்தாளரும் பெரும் செலவினங்களாக இருந்த அந்த காலத்தில் கல்வி செவிச்செல்வமாகவே பெரும்பாலும் பரவி வந்தது. நூல்கள் நினைவில் வைத்து கொள்ளத்தக்கபடி கவிதை நடையிலேயே எழுதப்பட்டன. முதலில் தோன்றியவை நீதி நூல்கள். தொடர்ந்து படிக்கிறதா ஐயா? சரி, அதோட நிறுத்திக்கலாம். அதான் பெரும்பாலும் இது அதோட நிறுத்திக்கலாம். தீவனை விட்டு ஏற்றல் பொருள் மேற்படி அதோட நிறுத்துங்க. தீவனை விட்டு ஏற்றல் பொருள் அது வரைக்கும் நிறுத்திக்கலாம். ஈதல் அறம் நாம் கொடுக்கக்கூடிய பொருள் 2 மட்டுமே. ஒன்று கல்வி, 2வது செல்வம். எதையுமே நாம் பிறக்கும்போது கொண்டு வரவில்லை. கல்வி செல்வத்தை பெற்றவர்கள் பொருள் செல்வத்தை பெரிதாக கருதவில்லை. ஏடும் எழுத்தாணையும் பெரும் செலவினங்களாக இருந்த அந்த காலத்தில் கல்வி செவிச்செல்வமாக பெரும்பாலும் பரவி வந்தது. நூல்கள் நினைவில் வைத்துக் கொள்ளத்தக்கபடி கவிதை நடையிலேயே எழுதப்பட்டன. முதலில் தோன்றியது நீதி நூல்கள். தீவனை விட்டு ஈட்டல் பொருள் மேற்படி வரியை நல்லவை எல்லாம் செய்யவாம் செய்யவும் நல்லவாம். இது என்ன பண்ற இதோட நிறுத்திக்கலாம். மறுபடி நாளைக்கு பேசலாம். ரொம்ப முக்கியமான குறள். அதாவது அறவடையில பொருள்ன்றது ரொம்ப கடினம். இப்ப நான் பாத்தீங்கன்னா நானும் பல தொழில் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தா 27 தொழில் நான் பண்ணியிருக்கேன். 27 தொழில். எல்லா தொழிலுமே வட்டி தொழில், பேக்கரி தொழில், டீ உணவு தொழில் எல்லாமே பண்ணியிருக்கேன். நானே ஒரு 7-8 வருஷம் பேக்கரி வச்சு நடத்திட்டு இருந்தேன். ரொம்ப மோசமான தொழில் அது பேக்கரி. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் இவரை சந்திக்க போனேன். சந்திக்க போறதுக்கு அப்புறம் எல்லாமே தப்பான வருவாயின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். அப்போ ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி இது தப்பான தொழில் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம இருக்கிற சேமிப்பு அப்படி மிச்சப்படுத்தி நான் சம்பாரிச்ச பணத்துல சேமிச்சு மிச்சப்படுத்திட்டு நம்ம அப்போ திடீர்னு நிறுத்தினோம்னா இந்த குடும்ப செலவு தாக்க பிடிக்க முடியாது. ஏன்னா சராசரி 10,000 செலவாகும், வீடு வாடகை அதெல்லாம். அதனால் அந்த பணத்தை வச்சு முதல்ல என்ன பண்ணிட்டு முதல்ல இருப்பு வச்சுட்டேன். ஒரு 2-3 லட்ச ரூபாய் நான் இருப்பு வச்சுட்டேன். அப்போ அதுவே எனக்கு என்னாச்சுன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு தாட்டிடு விவரமா டக்குன்னு மாத்திட்டேன். விவரம் இல்லாம மாட்டிட்டீங்கன்னா வம்பு. எப்பவுமே இந்த அகத்தூய்மைக்கு வரும் பொழுது கையில நீங்க பணம் வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். நான் நல்ல வேலையாக நான் இருப்பு வச்சிருந்தேன். எனக்கு ஊதாரித்தனம் செலவு சிறுசுலேருந்து கிடையாது. எங்கே கூத்தடிக்கிறது, போறது வர்றது, சினிமாவுக்கு போறது, கூத்தடிக்கிறது, சினிமாவுக்கு போய் தேவையில்லை, இதெல்லாம் சிறுசுலேயே எனக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதெல்லாம். எங்கள் அப்பா
தவறான சினிமாவுக்கு போறதை அனுமதிக்கவே மாட்டார். அதெல்லாம் வந்து கூத்தாடிகள். நீ வந்து படி, நீ படி, நூலகத்துக்கு போ, படி, விளையாடு அப்படின்னு தான் சொல்லுவார் தவிர சினிமாவுக்கு போய் கூத்தடின்னு சொல்லவே மாட்டார். சினிமாவுக்கு போனால் சாட்டை வர அடி தான் விடுவோம். நான் சினிமாவுக்கு விட்டு சாட்டை வர அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் தான் தெரியுது இந்த சினிமாங்கிறது ஒரு பெரிய மாயை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நல்லதும் இருக்குது, ஆனால் பெரும்பாலும் நம்ம நல்லதை எடுத்துக்கவே மாட்டோம். பெரும்பாலும் நம்ம நல்லதை எடுத்துக்க மாட்டோம். எது அக்குருவமோ அதை எடுத்துக்குவோம். சரி, அப்படிலாம் இருந்துச்சு. அந்த வகையில் நான் தப்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எல்லாத்துலேயும் விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது அறவழியில் பொருளிட்டு காட்டணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்கேன். இப்போ அறவழியில் பொருளிட்டம் காட்டி தான் நான் வந்து தனிமையில் இருக்க முடியுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு அப்புறம் இப்போ நான் இப்படி கூட சொல்லியாச்சு, ஒருத்தர் கூட இனி தைரியமாக பேசுகிற அளவுக்கு 25 நான் உற்பத்தி பண்ணவே இல்லை. ஆயிரக்கணக்கான பேர் குணமாக்கியாச்சு. இந்த குணமாக்குறவங்க யாரும் இந்த காணொலி வர்றதில்லை. சில பேர் கேட்கல, யாராவது குணமாக்குறீங்க? எக்கச்சக்கமானவே குணமாக்காச்சு. எடை குறைக்கிறதுலேருந்து, சக்கரை நோய் நல்லது பண்ணுறதுலேருந்து, காமட நோய், எக்கச்சக்கமான நோய் எல்லாத்தையும் குணமாக்கியாச்சு. ஆனால் ஒருவர் கூட நேரில் வந்து பேசுறது இல்லை. ஒருவர் வந்து பேசுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த விசுவாசமே இல்லாமல் போயிடுது. நீங்கள் இந்த மாதிரி தூய்மையாக இருந்து நான் குணமாக்குறேன்னு இப்போ இவங்களே துணிச்சலாக வர்றாங்க இல்லையா? காரணம் இந்த நன்றி மறவாமை. நாம பெற்ற இன்பம் உலகம் போய் சேரணும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அந்த ஒரு தியாக மனப்பான்மை இருக்கணும். வெறுமனே வந்தோம் போனோம். ஏன்னா இது வந்து உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஏன்னா உடம்பை சுத்தம் செய்வதனால மரணம் வராதுங்கிறத விஷயமே. இங்க ஒரு நாள் பட்டினி முறையும் கிடையாது. சுத்தம் செய்து தண்ணீரை அருந்தி, சுத்தம் செய்கின்ற உணவுகளை அருந்தி உடம்பை கரைச்சி எடுக்கிறோன்னு யாருக்கும் புரியாது. இப்போ நீங்க பயிற்சியில இறங்குனீங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் பயிற்சி இறங்குனீங்கன்னா, உடம்பு வந்து அசுத்தமான சதம் மட்டும் கரைய ஆரம்பிக்கும். ஆனா எதுக்கால இருக்கிறவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இது புரியாது. புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க பேசவும் தேவையில்லை. ஏன்னா நீங்க சுத்தப்படுத்துற பயிற்சியில இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு சுத்தப்படுத்துற பயிற்சி ஒன்று இருக்குதுன்னு உலகத்துக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்கிற எந்த யோக மன்றத்துக்கும் தெரியாது. இந்தியாவில் இருக்கிற சொல்லுங்க. எந்த யோக மன்றத்துக்கும் தெரியாதுங்க. சும்மா யோகங்கிறாங்களே வெளிய. அவங்களுக்கு வந்து உடலை சுத்தப்படுத்துறது பேசிக் கான்செப்ட். அது சுத்தமா இருந்தாதான் எதுவுமே சாதிக்க முடியும், நோய் இல்லாத வாழ முடியும். இது வந்து யோகாவில வந்து உடலை சுத்தப்படுத்துறது பத்தி ஒண்ணு சொல்றது இல்லையா? உடல் பிளெக்சிபிலிட்டி பத்தி தான் பேசுறாங்களே வெளிய. ஆனா பிளெக்சிபிலிட்டி வந்துச்சுனாக்க எல்லாம் போயிடுன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து தவறான ஒரு கருத்து. உடல் சுத்தமாகணும். உடல் சுத்தமாகாது. பிளெக்சிபிலிட்டி வந்துட்டா உடல் சுத்தமாகாது. ஒரு வாரத்துக்கு வந்து டாய்லெட்டே போனா கூட உடம்பு வந்து பிளெக்சிபிலிட்டி இருக்கும். பிளெக்சிபிலிட்டி இருந்தாக்க உடல் சுத்தங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. உடல் சுத்தம் பேசிக். கரெக்ட். ஏன்னா அடிப்படை பார்த்தீங்கன்னா, அட்டாங்க யோகத்துல முதல் 4 விதி தான் ரொம்ப முக்கியமானது. இது அட்டாங்க யோகத்துல முதல் 4 விதியோட நிறுத்திக்கிறோம். இந்த புத்தகத்துல 4 வகை ஆராய்ச்சி மட்டும் நிறுத்தியாச்சு. 5வது 6, 7, 8 இந்த 4 இது பண்ணவே இல்லை. நானும் பண்ண போறது இல்லை. ஏன்னா இந்த 4க்குள்ளே எல்லா விஷயம் அடங்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நியமம். இந்த நியமத்தை பத்தி இந்தியாவில் ஒரு பயலுக்கும் தெரியாது. இயமமும் தெரியாது, நியமும் தெரியாது. இந்த இயமம்னு சொல்றோம் இல்லையா, இயமத்துக்கு ஒழுங்கா செயலினா யமன் வருவான்னு அர்த்தம். முதல் விதியான இயமம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இயமம், நியமம், ஆதனம், பிரணாயாமம். இதோட நிறுத்திக்கிங்க. இதோட நிறுத்தியாச்சு. இதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஏன்னா இதுலயே எல்லாமே அடங்கிருது. இந்த பூமியில வாழ்வதற்கான அனைத்து தகுதியும் இதுல வந்துருது. பூமியில வாழ்றதுக்கான அனைத்து தகுதியும் வந்துருது. அப்புறம் என்ன, வேற என்னத்தை இருக்க போறோம்? நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாச்சு. அப்புறம் நீங்க என்ன சாதனை பண்ண போறீங்க? கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா, அந்த கதை நமக்கு தேவையில்லை. முதல்ல ஆரோக்கியமா வாழ தெரியல, அதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க. அதுக்கு எல்லா யோக மன்றங்களும் யோக மன்றம் நடத்துறாங்க. அத்தனை பேரும் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் செத்து போயிருக்காங்க. எங்க போய் செத்து போயிருக்காங்க? ஆஸ்பத்திரி போய் தான் செத்து போயிருக்கீங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு யோக மன்றம் நடத்தணும்? அப்படித்தான் தெரியுது. அப்ப அவங்க நியம ஒழுக்கமே தெரியல. கிராமத்துல இன்னைக்கு ஒரு பழமொழி இருக்கு, ஏம நியமம் தெரியாத குறுக்கால வராதேம்பாங்க. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்க குருவில அங்க பேசுவாங்க, ஏப்பா ஏம நியமம் தெரியாம உள்ள வராத. ஏதாவது 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு குறுக்கால வந்து குறுக்கு சேர்ந்து ஓட்டுவாங்க, குறுக்கு சால் ஓட்டுவானுங்க. அப்ப சொல்லுவாங்க, ஏப்பா ஏம நியமம் தெரியாம உள்ள வராதேம்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா ஏம நியமம் எப்படி இந்த கிராமத்துல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது பல ஆயிரம் ஆண்டுகளா எங்க மனசுல ஊறி வந்திருக்குது. பெரியவங்க பேசுவாங்க, இயமம் நியமம் தெரியாமல் வராதே அப்படின்னு சொல்றதுக்கு ஏம நியமம் தெரியாம, ஏம தெரியாம, என்னடா ஏம
இன்னும் ஏமையாம யோசிச்சு அப்புறம் தான் தெரியும் அது இயமம் நியமம் தெரியாமல் உள்ளே வராதேன்னு கிராமத்து படம்புடல் இருக்கு. ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன், சரியா சொல்றாங்களே அப்படின்னு. இயமம் நியமம் பழங்காலத்து ஆளுக்கு பேசுவாங்க, நியமம் தெரியாம வராதேம்மா. அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு, அடாடாடா இதெல்லாம் சித்தர்கள் சொல்லி கொடுத்த வழியடா அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா கொல்லான், அப்புறம் கொல்லான், பொய்குறான், களவிலான், எங்கினான், பாத்துன்பான், நடிச்செய்ய வல்லான், கட்காமம் இலான், ஈயமத்தேடு நின்றானேன்னு வரும். அந்த ஈயமத்துக்கு இன்னொரு பேரு இயமன்னு பேரு, ஈயமனுக்கு இன்னொரு பேரு யமன்னு பேரு. இந்த யமனுக்கு சொல்லு ஈயமத்துல இருந்து போகுது. அந்த ஈயமன் தவறினால் ஈயமன் வருவான். அப்ப யமனுக்கு இன்னொரு பேரு ஈயமன்னு பேரு. அப்ப ஈயம ஒழுங்கா செய்யலைனாவே உங்களுக்கு யார் வந்துருவாங்க? யமன். அப்படித்தான் இருக்குது. ஈயமனை போல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று. அப்ப ஈயமனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கூற்றுன்னு ஒரு பேர் இருக்கு. கூற்றுன்னா ஒரு யமன் ஒரு பொருள் இருக்கு. கூற்றுன்னா சிவனுக்கு ஒரு பேர் இருக்கு, கூற்றவன், கூத்தவன், கூத்தாடி. இப்ப கூத்தாடி சீனிவா கூத்தாடின்னு சொல்றோம் இல்லையா, சிவனுக்கு பேரே கூத்தாடி தான். சிவனுக்கு பேரே கூத்தாடி, கூத்த வல்லபன் அப்படிம்பாங்க. கூத்தன், கூத்த வல்லபன், கூத்தன் பாட்டே இருக்கு. இன்னொன்னு தெரியுமா, இன்னொரு கூத்தன்னா ஏமன்னு அர்த்தம். இன்னொரு கூத்தன்னா கூற்றுவன் அப்படி. இங்க திருவள்ளுவர் கூற்றுவனத்தை சொல்றாரு. அதாவது உற்றவன் என்று சொன்னா நோயாளி, உற்றவன் 1950 பாடம். அதுவும் தப்பா எழுதியிருக்கானுங்க. இந்த பரிமேலகர் வந்து ஒரு இருக்காரு பார்த்தீங்களா, பேரறிவாளர், அவர் தப்பு பண்ணியிருக்காரு அந்த இடத்துல. எப்பவுமே அறிவாளிகள் தப்பு பண்றதுக்கு இவர் ஒரு சான்று. அறிவாளிகளும் தவறு செய்வார்கள். அதனாலதான் நீங்களே உணர வேண்டும். நான் வந்து தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கலாம், நீங்க உணர்ந்து கண்டுபிடிக்கணும். நான் என்ன இந்த இடத்துல தப்பு பண்றேன், எங்க இடத்துல சரி பண்றேன், உடம்புல என்ன ஆகுது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் அதிக பிரச்சனை தனக்கு சில நேரத்தில் பேசிடலாம், அதெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா வருதான்னு பார்க்கணும், சொன்ன மாதிரி நடக்குதான்னு பார்க்கணும். நான் பெரும்பாலும் நான் சொன்ன 95% சரியா தான் நடந்திருக்குது. அந்த கசப்பு வரும்னு சொல்லுவேன், அடைச்சிக்கல் வரும்னு சொல்லுவேன், ஊத்தல் பொடின்னு சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷம சாந்தி நடக்கிறப்ப 6 மாசத்துல வரும்னு சொல்லுவேன். உடம்புல இருக்கிற தோல் வழியாக கழிவுகள் வெளியேறும், கொப்பளம் வரும், காய்ச்சல் வரும், பயப்படாதுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்துதான், ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் இருக்கு. அதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும். இதுக்கு மேலேயும் கூட வரலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் தற்காலிகமா இதுலயும் சொல்லியிருக்காங்க, தற்காலிகமாக நோய் போல் வந்து மறைந்து விடும். அதுக்கு சின்னச்சாமின்னு ஒருத்தர், அவரு என்னுடைய மாணவர் தான், என்னை விட ஒரு வயசு மூத்தவர். சின்னச்சாமின்னு ஒருத்தர், அவரு அரசு பொறியாளர், நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்னு சொல்லிட்டு அவர் சொந்த ஒரு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் பெரிய கல்லூரி, சிஐடிம்பாங்க. புகழ் இப்போ பிஹெச்சிக்கு அடுத்தபடியே பெரிய கல்லூரி கோயம்புத்தூர், சிஐடிம்பாங்க. சிஐடியில் இடமே கிடைக்காது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் தோன்றது, பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல இடமே கிடைக்காது, அந்த சிஐடியில் இடமே கிடைக்காது. அந்த கல்லூரியில் படித்தவர் தான், எம்இ சிவில் இன்ஜினியர். அவரு கடுமையான அவரு பிஎஸ்சியில படிச்சுன்னா வேலை உறுதிம்பாங்க. அது நம்ம இந்தியாவில் ஃபுல்லா வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்சியில படிச்சுன்னா வேலை வந்து 100% உறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல டெப்த் நாலேஜ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து ஒரு கணக்கு இருக்கு. பிஎஸ்சிக்கு அவ்வளவு பெருமை. பிஎஸ்சி பெரிய லட்சுமி, அதாவது ஜிடி நாயுடு சொந்தக்காரங்க, அதெல்லாம் ஜிடி நாயுடு சொந்தக்காரர் தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் அதே இன்னொரு, அதுக்கு எதுக்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிஐடி இருக்கும், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது அந்த காலத்தில் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தானே, ரொம்ப தரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ள பார்த்துட்டு வந்தேன், பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும். அதில் படித்தவர் என்னுடைய மாணவர். அவருக்கு கடுமையாக என்ன பண்ணால், அவர் ட்ரக் அடிக்ட். ஆரம்பத்தில் அவர் தொழில் ரீதியாக அவர் சீஃப் இன்ஜினியர், அதனால ட்ரக் அடிக்ட். ஃபுல்லாக அடிச்சு என்னாச்சுன்னா எல்லாம் கெட்டு போய், எல்லாம் கெட்டு குட்டிச்சல் ஆயிடுச்சு, உடம்பே கெட்டு போச்சு, அழுகி போச்சு. அவர் கடுமையான மூட்டு வலி இருந்து அப்புறம் கடைசியில் ஒரு முறை நான் சந்திக்க போனேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வேறு ஒரு காரணத்துக்காக போனேன். அப்போ வந்து நான் இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே அவர் சில கேள்விகள் கேட்டேன். ஒரு சில கேள்விகள் ஒரு சந்திப்புக்காக கேள்விகள் கேட்க போனேன். அப்போ கேட்டுட்டு அப்புறம் சில மூலிகை பற்றி பேசிட்டு இருந்தேன். நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்துறேன், இந்த மாதிரி நீர் மருத்துவம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ சில அறிவுரை எனக்கு கொடுத்தாரு. அப்பதான் செஞ்சாரு. அவரு கால் முண்டி நடந்துட்டு வந்தாரு, நடந்து வந்தார், கால் தாங்கி நடந்து வந்தாரு. நான் அதை அப்படி சொல்லிட்டு அப்புறம் இந்த மூலிகை நல்லா இருக்கு, அந்த மூலிகை சாப்பிட்டா இந்த நோய் நல்லா இருக்கும். அவர் தோட்டத்தில் நிறைய மூலிகை வச்சிருக்காரு. 10 ஏக்கரா பூமி, தண்ணி பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி தான் பாயுது. அதெல்லாம் ரைட், அதெல்லாம் பாரு சோலைவன மாதிரி இருக்கு, அதெல்லாம் கரெக்டு தான். அப்புறம் பேசிட்டே வரும்பொழுது இந்த மூலிகை நல்லா இருக்கும், அந்த மூலிகை நல்லா இருக்கு, இந்த மூலிகை சாப்பிட்டா அந்த நோய் போகும், இந்த மூலிகை இந்த நோய் போகுதுன்னு கேட்டுட்டே வந்தாரு. கடைசியில் ஒரு கேள்வி கேட்டேன், சரி இதெல்லாம் சொல்றீங்க, நீங்க உங்க மூட்டு வலி போகிறதுக்கு ஏன் இந்த மூலிகைகளை நீங்க சாப்பிடலீங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் சொல்றீங்க கரெக்டு,
எல்லாம் அந்த நோய் நல்லாகும் இந்த நோய் நல்லாகுன்னு சொல்றீங்களே, ஏன் உங்க தோட்டத்துல இருக்கிற இந்த மூலிகை சாப்பிட்டு இந்த மூட்டு வலியை நீங்க போக்கிக் கொள்ளுன்னு கேட்டேன். அவருக்கு டக்குன்னு அந்த கேள்வியை நின்று போச்சு. அந்த நோய் நல்லாகும் இந்த நோய் நல்லாகுன்னு சொல்றீங்களே, ஏன் உங்க மூட்டு வலி நல்லாகலன்னு கேட்டேன். நான் கேட்கறது புரியுதா? புரியுது என்ன பதில் புரியுது. ஆ? என்ன புரியுது. பதில் சொல் ஆ. அந்த சாப்பிட்டா இந்த நோய் நல்லாகும், இதை சாப்பிட்டா அந்த நோய் நல்லாகும், அதை சாப்பிட்டா மூட்டு வலி நல்லாகுன்னு சொல்றீங்களே, இந்த மூலிகைகளும் சாப்பிட்டு உங்க தோட்டத்திலே விளைகிற மூலிகைகளை சாப்பிட்டு ஏன் உங்க மூட்டு வலி நல்லாகல? அதுதாங்க எனக்கு தெரியல. அப்புறம் எதுக்கே பேசுறேன்னு நான் கேட்டேன். உனக்கு ஏன் தீர்த்துக்கலன்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் வைத்தியம் சொல்றேன் நீயே, உனக்கு ஏன் இது தீர்த்துக்கலாம்? நேரடியாக மண்டையில அடிச்சேன். அப்படின்னா ஒன்று மூட்டு வலி நல்லாக்க உனக்கு தெரியலையான்னு கேட்டேன். வரவனுக்குள்ள வைத்தியம் சொல்லுவேன், ஆனா உனக்கு உன்னுடைய நோய் வந்து தீர்க்க தெரியல. தன்னுடைய நோயை தீர்க்க தெரியாத பொழுது அப்புறம் எப்படி நீங்க நீங்க ஒரு மருத்துவரா இருக்க முடியும், நீங்க பெரியலா இருக்க முடியும்? ஆமா இது உண்மைதான் அப்படின்னா, அப்ப எப்படி இந்த மூட்டு வலி போகுமான்னு? ஏன் மூட்டு வலி இயற்கை உணவு சாப்பிட்டா மூட்டு வலி போட எவன் சொன்னான்னு கேட்டேன். நான் வந்து நீண்ட காலம் இயற்கை உணவு இருக்கிறேன். அப்படியே நோட்டு நான் இயற்கை உணவு சாப்பிடுறேன். என்ன இயற்கை உணவு சாப்பிடுறேன்னு சொன்னேன். ஐயோ இதெல்லாம் இயற்கை உணவு எவையா சொன்னான்னு கேட்டேன். இதெல்லாம் இந்த இயற்கை உணவுலாம் சாப்பிட்டு நல்லா ஆகாது. தேங்காய் பழம் சாப்பிட்டு பார்த்து நல்லா ஆகல, ஆசனம் போய் நல்லா ஆகல, அங்க போனேன் இங்க போனேன், வா என்னன்னு அதெல்லாம் நல்லா ஆகாது. என்ன சொன்னாலும் நல்லா ஆகுதுன்ட்டு. அப்புறம் கடைசியில சொன்னேன், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கிளாஸ் எடுத்தேன். ஐயோ அப்படின்னா நாளைக்கே தொடங்கிறேன்ட்டார். அப்படி வா. அப்புறம் உடனே இப்போ சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இடைவெளி கொடுத்து இப்போ நான் ஊருக்கு போய் இந்த புத்தகத்தை எடுத்து வந்து கையில கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் பாடம் எடுத்தேன். அடுத்த நாளே தொடங்கிட்டார். ஏன்னா ஒரு விஞ்ஞானி இப்படி பண்ணியிருக்காரு, இன்ஜினியர் சொன்னா டக்குன்னு ஒரு பிடிச்சி போச்சு. நானும் இன்ஜினியரு, ஓ உங்க வாத்தியார் இன்ஜினியரா, அப்படி ரைட் இருக்காரு. ஓ இங்க வாத்தியார் இன்ஜினியர் நானும் இன்ஜினியர், அப்ப ரைட்டா இன்ஜினியர் சொல்றது உண்மையா தான் இருக்குனாரு. ஐயோ அவரே கடுமையான நோயிலிருந்து தப்பிச்சு வந்தார். அப்புறம் தான் சொன்னேன், நீர் பயிற்சி செய்து நீங்க பழம் சாப்பிட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீர் பயிற்சி செய்து நீங்க காடு சாப்பிட நல்லா இருந்திருக்கும். நீர் பயிற்சி செய்து நீங்க செய்யணும். நீர் பயிற்சி செய்து பழங்களை கூட மாற தேவையில்லை. நீர் பயிற்சி செய்து ஒரு சைவ உணவு சாப்பிட்டிருந்தா கூட நல்லா இருக்கும். இதை தெரியாம போச்சேனாரு. அப்புறம் தான் 60 நாள் கிட்ட இருந்து சொல்லி கொடுத்து. அப்ப இருக்கிறப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 70வது நாள் உடம்பு எங்கேயும் அங்கங்க முழங்கால் இடுப்பு கீழே முழங்காலு கீழே பெரிய பெரிய காயம், நாடன அளவுக்கு பெரிய பெரிய காயம் வந்து அழுகி போய் ஒழுகுது. அப்படி எல்லாமே பெருவிரல் நகம் கழண்டே விழுந்துருச்சு. அப்புறம் சொன்னேன் அதெல்லாம் நடக்குது அப்படின்னாரு. எல்லாம் வீடியோ பண்ணேன். நான் வீடியோ பண்ணேன் எல்லாமே கரெக்டா 3 நாள் 4 நாள். அத்தனை புண்ணு எங்க போச்சுன்னே தெரியல. அத்தனை புண்ணு எங்க போச்சு? அதுதான் விஷம சாந்தின்னு பேரு. வேற பக்கத்தால யார் இதை தெரியாம அப்படி ஏதாவது பட்டினிக்கிட்டு இருந்து புண்ணு வந்திருந்தா பயந்து போய் நடுங்கி இருப்பாங்க. பயந்து போய் நடுங்கி இருப்பாங்க. நீங்க பாருங்க, காய்ச்சல் வந்துட்டாவே வாயில புண்ணு வரும், காய்ச்சல் வந்துட்டாவே காலில் புண்ணு வரும். இதெல்லாம் என்ன தெரியுமா அர்த்தம்? உடம்பு வந்து தன் கழிவை வெளியேற்றதுக்கு வாய்ப்பு கேட்குது. அப்ப என்ன பண்ண தெரியுமா? அந்த கழிவு வெளியேறப்போ 3 நாள் தண்ணிலே போட்டான் அவரை. என்ன நான் ஏற்கனவே பயிற்சி கொடுத்துருக்கேன் அவருக்கு. அதனால 3 நாள் தண்ணியில போட்டான். தண்ணியில போட போட வேகமா வெளியேறி சுக்குமா டக்குன்னு 4 நாள் காஞ்சி போச்சு. அப்புறம் அந்த பெருவரில் இருக்கிற நகமெல்லாம் கழுண்டு போய் புது நகம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. டக்கு டக்கு டக்குன்னு கழுண்டு விழுந்துருச்சு. அவர் பயப்படவே இல்லை. ஏன்னா கிட்ட இருக்குது, புத்தகம் இருக்குது, 19ஆம் பாடத்துல என்ன நடக்குன்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி இயற்கை சுத்தம் செய்கின்ற பொழுது 10ஆம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 19ஆம் பாடத்துல இந்த விஷம சாந்தி நடக்கிறப்ப உடம்புல என்னென்ன மாற்றம் நடக்குங்கிறது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் கிட்ட இருந்து சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் நீங்க ஏனாதான யாரும் செய்யக்கூடாது. குறைஞ்சபட்ச ஒரு வருஷமாவது தொடர்புல இருந்தா மட்டும்தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும், உங்க உடம்ப மாற்ற முடியும். ஆணவத்துல அகங்காரத்துல இதை எனக்கு எல்லாம் தெரியணும் போனீங்க, டவுசர் கண்டு போயிடும். சரியா? இதை சண்டை மாதிரி பேசலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். மீண்டும் காலையில சந்திப்போம். சரியா? நன்றி. வணக்கம். நன்றி. கேள்வி இருக்குதா? நன்றி. சரி. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். புத்தகம் வாங்கினதுக்கு அப்புறம் புத்தக ஆணவம் இருக்கக்கூடாது. இது முறையா கத்துக்கணும் இருக்கணும். யாரு நீர்பயிற்சி செய்யறாங்களோ அவங்ககிட்டயாவது கேள்வி கேட்கணும். கேட்டு கேள்வியான பெற்று உடம்புல இப்படி எல்லாம் மாற்றம் நிகழும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை குறைஞ்சபட்சம் 50 முறையாவது படிச்சு 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 மண்டையில ஏத்துனதுக்கு அப்புறம் தான் செய்யணுமே தவிர எடுத்தேன் கருத்தேன் செய்யறது 10 நாளைக்கு செஞ்சு உடலை கரைக்கிறது இதெல்லாம் நடக்காது. புரியுதா? நன்றி. வணக்கம். நன்றி.